ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன கைஸ், நேற்று நான் ரிவ்யூ பண்ணும்போது 2 படம் சொல்லியிருந்தேன். சர்வம் மாயா, அதுக்கப்புறம் சுபம்னு சொல்லி. யாரோ சர்வம் மாயா பார்த்தேன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றி. நிறைய பேர் அந்த படத்தை பாருங்கள் கைஸ். இந்த 2 படமும் பாருங்கள். சூப்பராக இருக்கும் கைஸ், எக்ஸலண்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த 2 படமுமே கண்டிப்பாக நீங்களும் பார்க்கணுன்னு நினச்சி தான் நான் அதை சொன்னது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சரிங்களா? என்ன கைஸ், இன்றைக்கி இதயம் சீரியல் என்னாச்சு? மறுபடியும் நம்ம பாரதியோட அந்த தண்ணியை போட்டுட்டு அந்த ஒரு சைல்டிஷான ஒரு நடிப்பை வந்து நேற்றும் இன்றைக்கி நான் இது பண்ணோம். இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, நான் கூட ஆதி சார் நான் யாருன்னு தெரியுமா, அந்த பாரதி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு இந்த தண்ணி அடித்து உளருவேன் பார்த்தீங்களா, அதே மாதிரியே உளர்னாப்புல. சரியா? அதுக்கப்புறம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கையிலே கீழே குனிஞ்சு நைஸாக ஓடி போய் காரில் உட்காந்துக்கிட்டு அவங்க பண்ணுற சேட்டை, அதுக்கப்புறம் ஆதி கூட போய் சாப்பிட்டது, அந்த ரவுண்ட் அடித்தது, கையை பிடிச்சி சுற்றுனது, கையை பிடிச்சி சுற்றும்போது ஆதிக்கு மயக்கமே வந்துடுச்சு. சரியா? அப்புறம் ஆதி வந்து சிரிச்சுக்கிட்டே இது பண்ணது, அப்புறம் இந்த குல்ஃபி சாப்பிட்டது. ஸோ எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ஆதிக்கு வந்து கிஸ் பண்ணது எல்லாமே வந்து அவங்களோட சுயநினைவில் நடக்கவே இல்லை. அந்த என்ன செய்கிறோன்னு தெரியாமையே செஞ்சுருப்பாங்க. நேற்று இந்த 2 நாளாகவே அவங்களோட ஆக்டிங் வந்து அந்த இதுதான். ஆனால் வந்து உண்மையிலே அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணலை. ஆனால் பண்ண மாதிரி நடிச்சிருந்தாங்க இல்லையா, அது ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்துச்சு. சரிங்களா? ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. உண்மைதாங்க எஸ், அவங்க நடித்த இத்தனை நாள் பாரதியோட நடிப்புக்கு வந்து இந்த 2 நாள் நடிப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஒரு சைல்டிஷ்ஷாக இருந்தது, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்ன கைஸ், தமிழ் ஆளையே காணா, தமிழையும் காணா, அந்த குட்டி பையனையும் ஆளையே காணா. அப்புறம் கண்ணாடி பாட்டி தான் நான் பக்கத்தில் படுத்திருந்தது, அந்த பாட்டியும் ஆளையே காணா. அந்த பாட்டி ஆளையே காணா. ஒருவேளை பாட்டி பக்கத்தில் படுக்க வைக்காமல் ஆதி பெட்ரூமில் போய் படுக்க வச்சிட்டானா என்னன்னு தெரியல. சரியா? காலையில் எந்திரிக்கும் போது அவன் போத்தி விட்ட போர்வை வெள்ளை கலரு, இவ காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது பிங்க் கலரில் பெட்ஷீட் இருக்குது. என்ன எப்படி மாறுச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் மறுபடியும் சீரியஸ்னஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அப்புறம் ஆதிக்கிட்ட வந்து காலையில் என்ன நடந்தது, ஏது நடந்தது, இந்த நைட்டெல்லாம் நான் என்ன பண்ணேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. கேட்டவுடனே ஆதியை வந்து எதையுமே சொல்ல வேண்டாம், அப்போ பாரதிக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இல்லையாட்டிருக்கு, நம்மளும் அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பாரதிக்கு ஏதோ டவுட் ஆகி போச்சு. அப்போ ஏதோ நடந்திருக்குது, ஆதி வந்து நம்ம கேட்குறதுக்கெலாம் மென்று முழுங்கி பதில் சொல்கிறாரு, அதனால் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, என்ன நடந்துச்சுன்னு தான் தெரியல, ஆதி நம்மக்கிட்ட சொல்லாமல் மறைக்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் போலீஸை கூட்டிகிட்டு வர்றான் ஆதி. அதான் நம்ம குமார் இருக்கார் இல்லையா, சம்பவம் குமார், அந்த சம்பவம் குமாரை வந்து பிடிச்சி கொடுக்கறதுக்காக போலீஸை வந்து வர வச்சுருக்காப்புல ஆதி. சரியா? நீ இங்கே கொண்டு வந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் இப்போ அந்த போலீஸ்கார்ட்ட நீங்கள் காமிங்க, அவங்க அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக அவங்க கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆதி சொல்லும்போது சம்பவம் குமார் வந்து சிரிக்கிறாப்புல. சரியா? இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம சுதாகர்கிட்ட வந்து காஃபியை பிடுங்கி குடிப்பான். குடித்த உடனே அப்புறம் என்ன மச்சான், மித்ராவை எப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி தர போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் வந்து ஆஜராகிடுறாங்க. அந்த இடத்துல வந்து பாட்டி, கண்ணாடி பாட்டி, தவக்கலை, இங்கிட்ட மீனா எல்லாருமே வந்து ஆஜராகிடுறாங்க. நந்தினி, மித்ரா எல்லாருமே இருக்கிறாங்க. லண்டன் பாட்டி இருக்குது. சரியா? ஆமாம் கைஸ், விக்கி எங்கே கைஸ் போனால் அந்த ஒரு சீனுக்கு தான் வந்தான், அதுக்கப்புறம் ஆளையே காணா. ஒருவேளை கடைசியில் மித்ரா கழுத்தில் தாலி கட்டும்போது வருவானோ என்னன்னு தெரியல. ஓகே, டன். ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் 2 நாளாக பாரதியோட காமெடியாக போச்சு. அப்புறம் எப்போ பார்த்தாலும் காமெடியாக போகக்கூடாது இல்லையா, கொஞ்சம் சீரியஸ்னஸ் வேணும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி முடிக்கையில் கொஞ்சம் சீரியஸ்னஸ்ஸாக முடிச்சிருக்காங்களாமா. சரிங்களா? ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சம்பவம் குமார் கொண்டு வந்த ப்ரூஃப் எல்லாம் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா, அப்புறம் சம்பவம் குமார் வந்து ஏற்றுக்கப்படுவாரா இல்லை அடித்து விரட்டப்படுவாரா அப்படிங்கிறது தெரியல. மொத்தத்தில் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? அதை தவிர நம்ம எதுவுமே செய்ய முடியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு எபிசோடு வரைக்கும் காத்திருக்கணும். ஓகேவா? ஸோ மற்ற சீரியல் என்ன கைஸ், கார்த்திகை தீபம் அந்த புது கேரக்டர் யாருன்னு நான் கேட்டிருந்தேன் நேற்று. அதுக்கு ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. கரெக்ட் தான் கைஸ்,
அவள் யாருன்னா கார்த்தியோட அந்த 2 பிரதர்ஸ் இருப்பாங்க இல்லையா அன்னைங்க, அதில் மூத்தவனோட பொண்டாட்டியாக வருவான்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஆமாம், மூத்தவனோட பொண்டாட்டியாக வருவா. வந்து தான் அபிராமியை சுற்றுவான்னு நினைக்கிறேன். சீசன் 1 தீபா இருக்கும்போது அபிராமியை சுற்றுவான்னு நினைக்கிறேன். இவ தான் சுடுவா. சுட்டு அதுக்கப்புறம் இவளை போலீஸ் பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்படி கேஸ் இவ வெளியில் வந்தா, எப்படி வெளியே வந்தா, அதுக்கப்புறம் சீசன் 2 எப்படி வர்றா, அது சாமுண்டீஸ்வரிக்கு வந்து இவ அத்தை பிள்ளையாக வர்றா. ஒன்றுமே புரியல. என்ன குட்டி கலாட்டம் நடக்குதுன்னே தெரியல. ஒன்றுமே புரியல. சரியா? நீ கதையில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக தான் வரப்போகுதுன்னு தான் நினைக்கிறேன். கார்த்திகை தீபம் அப்புறம் ஆனால் ஊனா கார்த்தி வந்து விபூதியை கொட்டுறதும் இந்த அம்மா போய் எடுத்து பூசுறது. சரியா? அப்புறம் வந்து கார்த்தி வந்து பழைய ரேவதிக்கு பிடிச்ச பொம்மையெல்லாம் வாங்கி அவனுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறது. இந்த மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க கார்த்திகை தீபத்தில். போர் அடிக்குது சீரியல், நல்லாவே இல்லை. ஏதாவது கதையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு கொண்டு வாங்கப்பா, அப்போ தான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே இவ வந்து ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒருவேளை கார்த்தின்னு தெரியப்படுத்திக்கிட்டாளா, இல்லை தெரியப்படுத்தலையா, இல்லை என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ மொத்தத்தில் கார்த்திகை தீபம் ஒரு இதாகத்தான் போயிட்டுருக்குது. அப்புறம் வீரா சீரியல் என்னது உண்மையை உடைக்கும் மாறன் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. என்ன உண்மை? யார்கிட்ட உடைக்க போகிறான்? அந்த கூட ஒருத்தன் ஃப்ரெண்டாட்டம் அண்ணா சீரியல் நடிச்சிட்டு இருந்தான் பாருங்க, அண்ணா கூட. அவன் வந்து இப்போ மாறனுக்கு தோஸ்தா நடிச்சிட்டு இருக்காப்புல. அவங்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறா உண்மையை. நான் கூட குடும்பத்தார் யார்ட்டையா சொல்லிகிட்டு இருப்பான்னு நான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா உண்மையை உடைக்கும் மாறன் அப்படின்னு பார்த்தா அவங்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறான். நான் உண்மையே கொலை செய்யலை அந்த அப்புறம் பழி சுமையை ஏன் வந்து மாறன் மறைக்கணும்னு சொல்லி கேட்குறாப்புல. அதான் அந்த ஆடு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்குறாங்க. என் கைஸ் நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜீ தமிழை இவன் எதுக்கு உண்மையை ஒருத்தர்கிட்ட உடைக்கணும்? இவன் வந்து எதுக்கு உண்மையை மறைக்கணும்? ஏற்கனவே வந்து அவங்க ராகவன் செஞ்ச தப்புக்கு இவன் தான் பழி ஏற்றுக்கிட்டு உட்காந்தான். இப்போ இந்த தப்புக்கு இவன் தான் பழி ஏற்றுக்கிட்டு உட்காந்துருக்கான். இதில் என்ன பெரிய புதுசு இருக்குது போகுது? ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. எப்போ பார்த்தாலும் மாறன் வந்து ஒரு பழி ஏற்கிற படலம். சரியா? மற்றவங்க செய்கிற தப்பை இவன் தலையில் தானே போட்டுக்கிட்டு பழியை ஏற்றுக்கிற ஒரு படலம். சரியா? இவன் வந்து மனுஷன் கிடையாது. இவன் வந்து ஒரு தியாக பிறவி. அடுத்தவங்க செய்கிற தப்பெல்லாம் இவன் தலையில் போட்டுக்கிட்டு தியாக பிறவியை நாளைக்கு முத்திரை குத்தி தியாகத்தை சுமந்த பிறவி அப்படின்னு சொல்லி மாறனுக்கு பட்டம் கொடுக்க போகிறாங்க. கேவலம் முடிச்சவங்க. எப்போ பார்த்தாலும் இவனுக்கு அடுத்தவன் செய்கிற பழியை தூக்கி தாமேலேயே போட்டுக்கிட்டு குடும்பத்தை வந்து வெறுக்க வைக்கிற மாதிரியே ஒரு பில்டப் பண்ணணும். அப்புறம் கடைசியில் உண்மை தெரிஞ்சோடனே மாறன் 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 இவரை போய் கெஞ்சணும். கருமண்டா. அப்புறம் அந்த வீரா ஒருத்தி இருக்கா பாருங்கள், மாறனோட பொண்டாட்டி. அதை விட கூறு கட்டவ. எல்லாத்தையுமே தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டே தான் இது பண்ணுவாள். முதல்ல அவங்க அண்ணன் செத்ததுக்கு இவன் தான் காரணம் சொல்லி இவனை இது பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அதுக்கப்புறம் இப்போ அவங்க அக்காவை செத்ததுக்கு இவன் தான் காரணம்னு சொல்லி மறுபடியும் இவன் மாறன்கிட்ட முடிச்சுக்கிட்டு இருக்கா வருங்க. சரியா? மொத்தத்தில் வீரா சீரியல் 0. நான் கொடுக்குற மார்க் வந்து 0. அப்புறம் வாரிசு சீரியல் ஆல்வேஸ் ஃபைட்டிங். சிபியும் தமிழும் ஃபைட்டிங் 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 ஃபைட்டிங். வேறு ஒன்றும் இல்லை அந்த இதில். சரியா? வாரிசு சீரியல். அதுக்கப்புறம் இது என்னாச்சு, கெட்டி மேலே என்னாச்சு கைஸ்? நான் பார்க்கவே இல்லை. உண்மை உடையும் தரணும் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. தெரிஞ்சிருச்சா உண்மை என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? அப்புறம் வேறு என்ன சீரியல்? அண்ணாமலை குடும்பம். அது ஒரு மொக்கத்தனமாக போயிட்டுருக்குது. தண்ணியை போட்டு வந்து அந்த யார் வெண்ணிலா வந்து இவனுக்கு சாரா மாதிரி தெரியுதாமா. ஐயோ, கடுப்பேத்துறாங்க. நல்லாவே இல்லை. அப்புறம் வேறு என்ன சீரியல் அப்புறமா பார்த்தேன். பாரிஜாதம் அஸ்யூஷுவல் எப்பயும் போல் ஸ்ரீஜாவோட கொடி தான் நட்டமாக நிற்கிது. இசையை வந்து அடித்த பத்திரம் மாதிரி தான் இருக்குது. அதாவது பாரிஜாதத்தை பொறுத்தளவு ஒரு சீனு ஸ்ரீஜாவுக்கு உயர்த்தி காமிக்கிறாங்க, இசையை வந்து டம்மியாக காமிக்கிறாங்க. அடுத்து இசைக்கு தூக்கி காமிக்கிறாங்க, ஸ்ரீஜாவை டம்மியாக காமிக்கிறாங்க. இதே தான் பாரிஜாதத்தில் நடக்குது. சரியா? ஒன்றுனா அதாவது ஹீரோயினுக்கு ஃபேவரிசமாகவே சீரியல் போயிடணும். இல்லை வில்லன்களுக்கு ஃபேவரிசம்னா வில்லன்களுக்கே ஃபேவரிசமாக போயிடணும். 2 கட்டான எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாடகம் பார்க்குறதுக்கே நல்லா கன்றாவியாக இருக்குது. அப்புறம் வேறு என்ன சீரியல்? அவ்வளோதான் கைஸ். வேறு எல்லாமே பேசியாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த 2 படமும் பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. நேற்று ஒரு ஆள் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். மீதி பேர்லாம் பாருங்கள். சரிங்களா? என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பாருங்கள். என்னோடய சப்ஸ்கிரைபர் இனிமேல் பண்ண போகிறவங்களும் பாருங்கள். என்னோடய சேனலை இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க இல்லையா, அவங்களும் சேர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் இதயம் சீரியலை பொறுத்தளவு
கொஞ்சம் சீரியஸாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இடையில இடையில ஒவ்வொரு சீனை வைக்கிறாங்க. இனி சம்பவம் குமாருக்கு வந்து இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறாரு, இல்லை இங்கே ஒரு சம்பவம் பண்ண போகிறாரா, இல்லை இவருக்கே சம்பவம் நடக்க போதா அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நிறைய ஷார்ட்ஸும் போட்டுட்ருக்கிறேன், அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து லைவ் வந்து நாளைக்கு நான் போகலான்னு நினைக்கிறேங்க. நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். வீடியோ அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணலான்னு நினச்சேன். சரி, நேற்று வீடியோ போட்டேன், இன்றைக்கும் வீடியோ போட்டேன். ஸோ நாளைக்கு லைவ் போகலாம். சரிங்களா? நாளைக்கு லைவ் போயிட்டு அப்புறம் தேர்ஸ்டே ஃப்ரைடேயில் வேணால் நம்ம வீடியோவாக போகலாம். ஸோ லைவ் வந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைவ்லேயும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நாளைக்கு நம்ம லைவில் மீட் பண்ணுவோம். ஓகே? வேறு என்ன, வேறு எதுவும் சொல்லணும்னு நினச்சேனே. அவ்வளோதான் கைஸ். ஏதோ மறந்துருச்சு, ஏதோ சொல்லணும் வந்தே மறந்துருச்சு. கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் லைவும் போடுங்க சிஸ்டர், அப்புறம் வந்து ஃபிலிமெல்லாம் ரிவ்யூ பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபிலிம் ரிவ்யூ பண்ணி போடலாமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல கைஸ். சரிங்களா? ஃபிலிமை ரிவ்யூ பண்ணி இடையில வேணால் ஏதாவது ஒரு ஃபிலிம் பற்றி வேணால் நம்ம பேசலாம். சரிங்களா? மற்றபடி டோட்டல் நம்ம படத்துக்குள்ளேயே நம்ம போக முடியாது. புரியுதா? ஏதாவது நான் ஒரு படம் பார்த்தேன் அப்படின்னா அந்த படத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எனக்கு பிடிச்சிருந்தா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக அந்த படங்களை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா? பட் படத்தை ரிவ்யூ பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் கொஞ்சம் யோசித்து தான் நான் பண்ண முடியும். சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக பண்ணுவேன். சரிங்களா? கண்டிப்பாக பண்ணுறேன், டெஃபினட்டாக பண்ணுறேன். ஓகேவா? அப்புறம் குக்கிங் வீடியோ இதெல்லாம் போட சொல்லியிருந்தாங்க. குக்கிங் வீடியோ வந்து நான் இடையில வந்து ஒவ்வொன்றும் போடுறேங்க. என்னால் கண்டினியூவாக குக்கிங் வீடியோவும் போட முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா நம்ம வந்து குக்கிங் சேனல் கிடையாது, நம்ம வந்து விலாகுன்னு வச்சுருக்கிறதுனால குக்கிங் நம்ம போட முடியாது. ஸோ குக்கிங் வந்து இடையில ஒன்று நம்ம போட்டுக்கலாம். மற்றபடி ஒரு வெளியில் நடக்கிறது, வெளியில் போனால் இந்த சுற்றி காமிக்கிறது, அப்புறம் விலாக் பண்ணுறது, வீட்டில் நடக்கிற சம்பவம். ஸோ இந்த மாதிரி நான் ஏதாவது பொருள் வாங்கி அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் அதை கண்டிப்பாக உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இடைக்கு குக்கிங் வீடியோவும் ஃபிலிம் ரிவ்யூ வீடியோவும் நம்ம வந்து இடையில ஒவ்வொன்றும் போட்டுக்கலாம். ஓகேவா? சரி, இதைத்தான் நான் சொல்லலான்னு நினச்சேன். ஏன்னா அவங்க கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கக்கா, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நன்றி. உங்களோட அன்புக்கு நான் அடிமை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நாளைக்கு நம்ம லைவில் பார்க்கலாம். ஓகே, பை கைஸ்.